வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஃபிக்மால பட்டன் காம்பனன்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பட்டன் ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ லேஅவுட் கிரியேட் ஆயிரும். ஆட்டோ லேஅவுட்டில் பட்டனுக்கு ஃபில் கலர் கொடுத்துக்கலாம். ஒரு பர்பிள் கொடுத்துக்கலாம். ரைட் சைட் லெஃப்ட் சைட் பேடிங் 20, டாப் பாட்டம் பேடிங் 10 வச்சுக்கலாம். வச்சுட்டு கார்னர் ரேடியஸ் ஒரு 6 வச்சுக்கலாம். பட்டன் ஸ்லாஷ் பிரைமரின்னு பேர் வச்சுக்கலாம் இந்த ஃப்ரேமுக்கு. இந்த பட்டனை காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் காம்போனண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிரியேட் காம்போனண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியேட் காம்போனண்ட் நம்ம இப்போ கொடுத்துடலாம். கிரியேட் காம்போனண்ட் கொடுத்துட்டோம்னா இப்போ அசெட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் காம்போனன்ட்ஸில் பட்டனுக்கு கீழே ப்ரைமரிங்கிற ஒரு பட்டன் வந்து காம்போனண்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டன் காம்போனண்ட்டை நம்ம வேறு இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் iPhone 13 ஒரு 5 ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். 5 ஸ்க்ரீனில் இப்போ இந்த பட்டன் காம்போனண்ட்டை நான் ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ட்ராப் பண்ணுறேன். இதோட விட்த் வந்து நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஒரு பட்டனை காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் பிளேசஸில் அந்த சேம் பட்டன் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ 5 ஸ்க்ரீனில் நான் 5 பட்டன் வைக்கிறேன். இப்போ 5 ஸ்க்ரீனில் 5 பட்டன் வச்சாச்சு. இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 50 ஸ்க்ரீன் கூட வச்சுருப்பீங்க. 50 ஸ்க்ரீனில் 50 பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு 200 ஸ்க்ரீன் கூட அந்த ப்ராஜெக்டில் இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு 100 பட்டன்ஸ் கூட நீங்கள் வேறு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து இப்போ பர்பிள் தான் உங்களோட தீம் கலர்னு வைங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டே பட்டன் காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் டிசைனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் முடிகிற டைம்லேயோ இல்லை இன்பிட்வீன்லேயோ வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்லை கிளைண்ட்டோ வந்துட்டு பட்டனோட கலர் வந்து எனக்கு பர்பிள் வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சு வேணும், பர்பிளுக்கு பதிலாக ஆரஞ்சு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த காம்போனண்ட்டுக்கு போயிட்டு காம்போனண்ட்டோட கலரை நீங்கள் காம்போனண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு காம்போனண்ட்டோட கலரை வந்து ஆரஞ்சில் வைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த காம்போனண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களோ எல்லா இடத்துலையுமே அந்த கலர் மாறிடும். இப்போ இந்த ஒரு பட்டனுக்கு மட்டும் நீங்கள் காம்போனண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த எல்லா பட்டனுமே காம்போனண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க. பட் இந்த ஒரு பட்டன் மட்டும் வேறு கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டிட்டாச் காம்போனண்ட் எங்கே இருக்குது, ரைட் கிளிக் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இப்போ இந்த கலரை மட்டும் மாற்றினீங்கன்னா இந்த பட்டனுக்கு மட்டும் கலர் மாறும். மற்ற உங்களோட மெயின் காம்போனண்ட்டுக்கோ மற்ற பட்டன்ஸுக்கோ அந்த கலர் மாறி இருக்காது. இப்போ சப்போஸ் நீங்கள் டிட்டாச்சே பண்ணாமல் இந்த பட்டனுக்கு மட்டும் நீங்கள் கலர் மாற்றுறீங்க, ஒரு பிங்க் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பிங்க் வச்சுட்டு உங்களுக்கு இந்த கலர் வந்து சூட்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ இந்த கலரே வந்து உங்களுக்கு எல்லா பட்டனுக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனுக்கு போயிட்டு இங்கே புஷ் சேஞ்சஸ் டு மெயின் காம்போனண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் காம்போனண்ட்லேருந்து அந்த காம்போனண்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே எல்லாத்துக்குமே பிங்க் கலரில் பட்டன் மாறிடும்.
நம்ம இந்த பட்டன் வந்து டிட்டாச் பண்ணிட்டதுனால இது தனி பட்டனாக ஆக்ட் ஆகும், காம்போனண்ட்டாக ஆக்ட் ஆகாது. காம்போனண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸோ அதில் பண்ணுற நம்ம சேஞ்சஸோ வந்துட்டு இதுக்கு அப்ளை ஆகாது. இதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் பட்டன் காம்போனண்ட்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பிங்க் கலர் வந்துடும். ஸோ இதுதான் பட்டன் காம்போனண்ட். இந்த காம்போனண்ட்டை வந்துட்டு இதோட யூஸ் என்ன, எப்படி கிரியேட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.